வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளியும் அதே மாதிரியே ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி எடுத்திருக்கேன். இரநூறு கிராம் பன்னீரை வந்து நான் மீடியம் சைஸாக, அதாவது க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு, இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாயையும் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணுங்க வெங்காயத்தை. பிரியாணிக்கு எப்படி வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கணும். பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஏலக்காய் தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதும் தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் 2.25 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் வறுத்து வச்சுருக்க அந்த பன்னீரையும் சேர்த்துக்கணும். பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் நெய் எடுத்து மேலே சுற்றி ஊற்றி விடணும். ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை கிள்ளி அது மேலே தூவி விடணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டாலே ஒரு விசில் வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ வெயிட்டை ரிலீஸ் பண்ணி பார்த்தா நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி. சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு முட்டையும் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், தயிர் பச்சடியும் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை கட்டி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.